ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இப்போ எனக்கு வந்து ஒரு நபர் என்கிட்ட கேட்டிருக்காரு. என்ன கேள்வினா, சார் தொழில் மூலமாக முன்னேற்றம் அடையுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. நல்ல கேள்வி. சில பேருக்கு ஜாதகம் இருக்கும், சரிங்களா? இப்போ ஜாதகம் இருக்கிறவங்க ஜாதக கட்டத்தில் வந்து லக்னம் சொல்லக்கூடிய லக்னம் வந்து முதல் 10ஆம் பாவம் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தான நிலைகளை கொண்ட பாவம். இந்த 10ஆம் பாவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆஸ்தானத்துக்குரிய கிரக நிலைகள் சொல்லக்கூடிய 9 நவகிரகங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கிரகம் 10ஆஸ்தானத்தை வந்து அமைப்புக்குண்டான கிரக நிலைகளாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஸ்தானாதிபதி உங்கள் ஜாதகத்தில் வலுவாக இருந்தால் தொழில் மூலமாக நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்த முடியுமானா நிச்சயம் ஏற்படுத்த முடியும். சில சமயத்தை என்ன கேட்டிங்கன்னா 1, 5, 9 அந்த பாவங்க அதிபதியும் நல்லபடியாக இருந்தால் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாம் வெற்றினா நிச்சயம் வெற்றி. ஏன்னா 1 என்பது ஜாதகர், 5 என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9 என்பது பாக்கியம், சரிங்களா? அப்போ 1, 5, 9 ஸ்தான அதிபதிகள் ஒரு ஜாதகத்தில் கிடக்கூடாது. அதேமாரி தொழில்னாவே 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த ஜீவனஸ்தான அதிபதியும் ஜாதக ரீதியாக கிடக்கூடாது. ஜாதகம் இருக்கிறவங்க சொல்லிடலாம், சரி சார் எனக்கு ஜாதகம் இல்லை சார், நான் தொழில் செய்யணுமே, தொழில் மூலமாக எனக்கு லாபம் வரணுமே, அப்படி இருக்கும்போது நான் எதை வச்சு நான் வந்து பணம் பயணிக்கிறது, தொழில் மூலமாக எனக்கு லாபத்தை கிடைக்கிறது, இப்படி பல வகையான கேள்விகள் நமக்குள்ளே உதயமாகும் பார்த்தீங்களா? அப்படி இருக்க போகும்போது இது எப்படி பார்க்கலாம் அப்படின்னு அடுத்த ஒரு கேள்வி நமக்குள்ளே உதயமாகும்ல.